ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து அடுத்தது எல்லாருமே போக்கோ F4 GT இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் போக்கோ X4 GT அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின சில லீக்ஸ் தான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் இந்த போக்கோ X4 GTயை பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. போக்கோ எக்ஸ் சீரிஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது ஸ்பெஷலாக கேமிங் சென்ட்ரிக்காக கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான். அதில் போக்கோ X3 அண்ட் X3 ப்ரோ ரெண்டுமே கேமிங் சென்ட்ரிக்காக தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுலேயுமே போக்கோ X3 ப்ரோ அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப்ட்ராகனுடைய 800 சீரிஸ்க்கான சிப்செட்டான ஸ்னாப்ட்ராகன் 860 அப்படின்ற இந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃபிளாக்ஷிப் சிப்செட்டை ரொம்பவே கம்மியான பட்ஜெட்டுக்கு அண்டர் 20K ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நமக்கு பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த போக்கோ X4 GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன்லையுமே ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசரை ரொம்பவே கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்குது. அப்படி எந்த ஃபிளாக்ஷிப் சிப்செட்டை இந்த வாட்டி இவங்க இந்த போக்கோ X4 GTல நமக்கு பேக் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா Mediatek கிட்ட இருந்து ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ல யூஸ் பண்ணக்கூடிய அந்த Mediatek Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான Mediatek சிப்செட் பேக் பண்ணி தான் இந்த போக்கோ X4 GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு IMEI டேட்டாபேஸ்ல இருந்து தான் இந்த லீக்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஸோ அங்க இருந்து இந்த சிப்செட்டோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் Mediatek Dimensity 8100 சிப்செட் பாத்தீங்கன்னா இது நியர்லி ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஸ்னாப்ட்ராகனுக்கு எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா, ஸ்னாப்ட்ராகன் 870 அண்ட் 888 இதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான். ஸோ அந்த சிப்செட் தான் இவங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் போக்கோ X4 GT அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பேக் பண்ணி நமக்கு எடுத்துட்டு வர போறாங்க. அண்ட் இது கூடவே இங்கே LPDDR5 ரேம் டைப் அண்ட் UFS 3.1 ஸ்டோரேஜ், 5 ஆக்சிஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் மாதிரியான நிறைய விஷயங்கள் கேமிங் சென்ட்ரிக்காக இங்கே ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அது போக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபீச்சர்னு பார்க்கும்போது இங்கே 5000 mAhக்கான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு காம்பினேஷனோட இங்கே பேட்டரி ஃபீச்சர் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் அதே மாதிரி கேமிங் சென்ட்ரிக்காக ஸ்மார்ட் ஃபோன் வாங்கக்கூடியவங்க அந்த ஸ்மார்ட் ஃபோனில் என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதோட சேர்த்து அந்த மொபைலில் டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட் என்ன கொடுத்துருக்காங்க அதையுமே ஃபோக்கஸ் பண்ணி தான் இப்போ நிறைய பேர் ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறாங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்க்கும்போது ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டாக 144 ஹெர்ட்ஸ்க்கான டிஸ்பிளே ரெஃப்ரெஷ் ரேட்டோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. பட் இங்க ரெஃப்ரெஷ் ரேட் 144 ஹெர்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் டிஸ்பிளே என்னமோ வெறும் IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுக்க போறாங்க. 6.6 இன்ச்சஸ்ல ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன்ல IPS LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ண போறாங்க. அந்த வகையில் இங்க Mediatek Dimensity 8100 அப்படின்ற ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசர் 140 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இருந்தாலும் இதுல AMOLED டிஸ்பிளேவோட வரப்போறது கிடையாது. நார்மல் LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட தான் எடுத்துட்டு வர போறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இங்க ஃபிளாக்ஷிப் ப்ராசரோட வந்தாலும் இது ஃபிளாக்ஷிப் பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு வரப்போகிறது கிடையாது. இது ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஸ்மார்ட் ஃபோனாக கொண்டு வர போகிறாங்க. அப்படி பார்க்கும்போது நமக்கு பிரைஸ் கட் பண்ணணும், காஸ்ட் கட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இங்கே AMOLED டிஸ்பிளேவை தூக்கிட்டு LCD பேனலுக்கான டிஸ்பிளேவோட இந்த Dimensity 8100 மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசர் எல்லாம் இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்க. மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செக்மெண்ட்டுக்கு வந்தோம்னா யூஸ்வலாகவே போக்கோ எக்ஸ் சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோனில் அந்த அளவுக்கு கேமராவை அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்பவே சுமாரான ஒரு கேமரா ஃபீச்சர் தான். இதுக்கு முன்னாடி போக்கோ X3 ப்ரோ எல்லாத்துலேயுமே இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இந்த போக்கோ X4 GTலையும் அந்த அளவுக்கு கேமரா சென்ட்ரிக்காக எந்த ஒரு ஃபோக்கஸும் அவங்க பண்ண போகிறது கிடையாது. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா போக்கோ X3 சீரிஸில் இருந்த மாதிரியே அந்த 20 மெகாபிக்சலுக்கான அதே செல்ஃபி கேமராவை தான் இங்கே கொடுக்க போகிறாங்க. அண்ட் பேக் சைட் ரியர் கேமரான்னு பார்க்கும்போது இங்கே 3 கேமராவோட வரப்போகுது. அதில் பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, அது போக ஒரு 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 3 கேமராவுக்கான செட்டப்போட இந்த போக்கோ X4 GT ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைமரி கேமரால என்ன சென்சார் அதை பத்தின டீடைல் இப்போதைக்கு தெரியல. அண்ட் கண்டிப்பா ஸ்மார்ட் ஃபோன் வரும்போதும் அதெல்லாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா இது ஒரு கேமரா சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்றதுனால கேமராவை பெருசாக இங்கே ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க தான். மற்றபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இங்கே AMOLED டிஸ்பிளே இல்லாததுனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுப்பாங்க. அது போக டுவெல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் அண்ட் டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் இருக்கும். மற்றபடி இது ஒரு கேமிங் சென்ட்ரிக் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றதுனால போக்கோ F3 GT எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்பெஷல் வைஃபை ஆண்டனா, கேமிங்காக ஒரு ஸ்பெஷல் வைஃபை ஆண்டனா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையுமே கேமிங்காக ஒரு ஸ்பெஷல் வைஃபை ஆண்டனா அண்ட் அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் மைக்கும், டியூவல் மைக் இல்லாமல் ட்ரிபிள் மைக், கேமிங் விளையாடும் போது இந்த சைடில் ஒரு மைக் போக்கோ F3 GTல கொடுத்துருப்பாங்களே அந்த மாதிரி இங்கேயுமே ட்ரிபிள் மைக்ரோஃபோன் செட்டப்போட இந்த போக்கோ X4 GT ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கு.
மற்றபடி இந்த Poco X4 GT உடைய பிரைசிங் என்ன செட் பண்ண போகிறாங்க அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா Poco X3 Pro ரொம்பவே அக்ரெசிவான ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு Snapdragon 860 கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி இங்கே இந்த Dimensity 8100 இந்த சிப்செட்டை பேக் பண்ணி என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா Poco X3 Pro அளவுக்கு இங்கே ப்ரைஸ் கட் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி அப்படின்ற மாதிரி தான் சொல்லப்படுது. மோஸ்ட்லி 20 to 25K இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்காக இந்த Dimensity 8100 சிப்செட்டை பேக் பண்ணி இந்த X4 GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் 20 to 25K பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு Dimensity 8100 மாதிரியான ஒரு ஃபிளாக்ஷிப் சீரிஸ்க்கான சிப்செட்லாம் எடுத்துட்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல விஷயம் தான். அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய மற்ற ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போதுமே 140 Hz ரெஃப்ரெஷ் ரேட், 67 வாட்ஸ்க்கான சார்ஜர் எல்லாமே ஓகே, நல்லா தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய மெயின் டிஸ்அட்வான்டேஜாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பெக்ஸை வச்சு எனக்கு என்ன தோணுதுன்னா கேமரா சென்ட்ரிக்கா அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்க போது கிடையாது. அதே Poco X3 எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கேமரா ஃபீச்சர் தான், அதே மாதிரியான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே நமக்கு இருக்க போகுது. அஃப்கோர்ஸ் இது ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான ஸ்மார்ட் ஃபோன் தான் அப்படின்னாலும் கேமராவை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா ஃபீச்சரையும் கொண்டு வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். AMOLED டிஸ்பிளே இல்லாத ஒரு சின்ன டிராபேக் தான் அப்படின்னாலும் கண்டிப்பாக பிரைஸ் கட் அவங்க பண்ணி ஆகணும். அதுக்காக AMOLED டிஸ்பிளே கட் பண்ணுறது கூட ஓகே தான், பட் கேமராவை கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி இன்னும் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். இந்த 20K பிரைஸ் செக்மெண்ட்ல பெஸ்ட் கேமரா கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனில் எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு இதில் கொடுத்தாங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோனாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லை கேமரா ஃபீச்சர்லாம் அந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணாம கேமிங்கை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா Poco X3 Pro மாதிரி கேமர்ஸ் மட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனை கன்சிடர் பண்ணலாம். கேமர்ஸ்க்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனா இந்த ஸ்மார்ட் ஃபோன் கண்டிப்பாக இருக்கும். மற்றபடி இப்போதைக்கு இந்த Poco X4 GT அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த லீக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்த்ததுல இருந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டுக்கு தேவையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்பெக்ஷீட்டோட இந்த மாதிரியான ஒரு ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்தால் ஓகேவா? உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.